Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காட்டில் கூடுதல் பேருந்துகள் இயக்க வலியுறுத்தி கல்லூரி மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவோணத்தில் இருந்து ஒரத்தநாடு பாரதிதாசன் பல்கலைக்கழக மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு செல்லும் 2 பேருந்துகளிலும் கூட்டம் நிரம்பி வருவதால் வெட்டிக்காடு பகுதி கல்லூரி மாணவிகள் பேருந்தில் செல்ல முடியாத நிலை உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் வெட்டிக்காடு ஆற்றுப்பாலம் அருகே கூடுதல் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என பெருமை பேசும் திமுக அரசு கல்லூரி மாணவிகளுக்கு பேருந்து வசதிகளை கூட செய்து தரவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பொன்னகரில் கொலை செய்யப்பட்ட பாஜக பிரமுகர் பழனியப்பன் வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்தினர். போராட்டம் காரணமாக திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் தேசிய நெடுஞ்சாலையோரம் அனல் மின் நிலைய சாம்பல் கழிவுகள் கொட்டப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். மேட்டூரில் செயல்படும் அனல் மின் நிலையங்களில் இருந்து வெளியேறும் சாம்பல் கழிவுகள் லாரிகள் மூலம் சிமெண்ட் ஆலைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மேலும் மீதியாகும் சாம்பல் கழிவுகளை லாரி ஓட்டுநர்கள் மாதையன் குட்டை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையோரம் கொட்டி செல்வதால் காற்று வீசும்போது பறந்து சென்று வாகன ஓட்டிகள் மீது படுகிறது. இதனால் கண் எரிச்சல், தோல் ஒவ்வாமை உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதால் சாம்பல் கொட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோயில்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட என்ன தடை இருக்கப் போகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கோயில்கள் தொடர்பான விவரங்களை இந்து சமய அறநிலையத்துறை இணையதளத்தில் வெளியிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனிநபர் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கோயில் தொடர்பான விவரங்களை வெளியிட என்ன தடை இருக்கப் போகிறது என்று கூறிய நீதிபதி இதுகுறித்த விரிவான பதில் மனுவை அடுத்த மாதம் 12ஆம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். ஈரோட்டில் கடன் பெற்று தருவதாக கூறி மாற்றுத்திறனாளி உள்பட 5 பேரின் பெயரில் வங்கி கணக்கு தொடங்கி மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. வெள்ளோட்டைச் சேர்ந்த குமார் என்பவர் சந்திரகுமார் என்பவரிடம் தனக்கு வங்கி அதிகாரிகளை தெரியும் என்றும் வங்கியில் கடன் பெற்று தருவதாக கூறி முன்பணமாக 50,000 ரூபாயை பெற்றுள்ளார். மேலும் சந்திரகுமார் தனது நண்பர்கள் 4 பேரிடம் தலா 50,000 ரூபாய் பெற்றுக் கொடுத்துள்ளார். ஆனால் இவர்களுக்கு கடன் பெற்று தராமல் 5 பேரின் பெயரிலும் வங்கி கணக்கு தொடங்கி குமார் பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டிருப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். 25 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன், 5 லட்ச ரூபா அதில் மானியம் வரும் அப்படின்னு சொல்லவும் அந்த நம்பிக்கையின் பேரில் முன்மணமாக நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாருங்க. அதனால் நான் ஒரு 50,000 ரூபா கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் கேட்கும்போது ஓரளவுக்கு பண்ண மாட்டாங்க, 4 பேர் 5 பேர் இருந்தால் தான் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு சிவகுமார் ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர் ஃபேமிலியிலேருந்து ஒரு 3 பேர்த்து தூக்கி போட்டு 4 பேரை கொண்டு கொடுத்தோங்க. அவங்களும் அமௌண்ட் கட்டிக்கிறாங்க. எங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து அவர் தனியாக யூஸ் பண்ணியிருக்காருங்க, எங்களுக்கு தெரியாது. பேங்க்லேருந்து லெட்ரு வந்ததுங்க. அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் கேட்கும்போது உங்கள் பேரில் வந்து இவ்வளோ பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது, இது எங்கே இருந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியாதுங்க, இது உடனே போய் சைபர் கிரைமில் போய் குற்றம் சொல்லுங்கன்னு சொல்லணும்னா நாங்கள் ஒரு மனு எழுதி வந்து PSP இன்றைக்கி பார்க்க வந்திருக்காங்க.